சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 27:3. என் இருதயம் பயப்படாது. பிரியமானவர்களே, இக்காலை வேளையிலே யாரெல்லாம் கர்த்தரை 100% நம்பி அவரையே சார்ந்திருக்கிறார்களோ அவர்களின் இருதயம் பயப்படாது. கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாக, இரட்சிப்பாக, ஜீவனின் பலனாக இருக்கிறபடியால் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். ஏனென்றால் தீங்கு வரும் நாட்களில் ஆண்டவர் தம்முடைய சேட்டைகளின் நிழலில் மறைத்து, கூடார மறைவில் ஒளித்து வைத்து, இறுதியில் வெற்றி தந்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் நம்முடைய சகாயராக இருக்கிறார். எனவே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் கூடவே இருக்கிறபடியால் அவர்களின் இருதயம் பயப்படாது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று உரைத்தவர், உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர் கூடவே இருக்கிறபடியால் இருதயம் பயப்படாது. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயமில்லையே, பயமில்லையே, நம் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்வோம், என் இருதயம் எதற்கும் பயப்படாது. என் இருதயம் கர்த்தருக்கு காத்திருக்கும். என் இருதயம் ஸ்திரமாக, திடமாக இருக்கும். உன்னதமான மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருக்கிறவன் இருதயம் அஞ்சாது. இனி நம்முடைய இருதயம் எதற்கும் அஞ்சாது, பயப்படாது. ஆம், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். எதை கண்டும் அஞ்சாதே, சிங்கத்தை போல தைரியமாயிரும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.